ஏதோ டிரைவர் சொன்னாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் அண்ணனாங்க. ஜோடி 2க்கு தான் ஒரே அவசரமா நமக்கு குரூப்பில் லோட் ஆஃப் டச்சு லோடு ஏற்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. நான் வரும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே ஆயில் தர தானே லோடு எங்கே போகிறீங்கன்னா அவங்க இருந்து மும்பை போகிறாங்க. ஒரே ஒரு பேருங்க 180 கிலோ தான் வெயிட்டு நமக்கு. அடுத்த நாள் நைட்டு வந்தோம்மா ஹைதராபாத்தை தாண்டி ஹைதராபாத்து பெங்களூர் ஏன்னா எனக்கு மும்பை பைபாஸ்ங்க. அது சோலாப்பூர் மும்பை பைபாஸ். இதை பார்த்தீங்கன்னா நமக்கு செம்ம டிராஃபிங்க. எதாவது கேட்டிங்கன்னா நம்ம போகிற ரூட்டில் மழை பெஞ்சு ரோடு ஃபுல்லாக தண்ணி நிற்குது. அதனால் நம்ம பக்கம் பிளாக் பண்ணிட்டாங்க பாருங்க. நான் டோக்கன் பண்ணால் வந்து நமக்கு அந்த ரூட்டில் விட்டுட்டாங்க. எவ்வளோ தண்ணி நிற்கிது பாருங்க. தண்ணி நிற்கிதுங்க. மெயின் பைபாஸ் போடுங்க. அது நம்ம தண்ணி தான் கிராஸ் பண்ணி அடுத்த நாள் காலையில் மகாராஷ்டிரா பார்டர் வந்துட்டாங்க. அப்பயே நம்ம சோலாப்பூர்லேருந்து புனேலேருந்து மும்பை போகிறாங்க. ரெமெண்ட் போகிற இடம் மகாராஷ்டிரா ஸ்டேட்டு. மகாராஷ்டிரா ஸ்டேட் ஃபுல்லாகவே மழை பெஞ்சிட்டாதுங்க. டிரைவர் சொன்னாங்க பத்திரமா மும்பை வரவங்க வாங்க. மகாராஷ்டிரோட ஆர்டிஓ ஆஃபீஸ் அவங்க ஒவ்வொரு கம்மியாக இருந்தாலும் அமௌண்ட் எதுவும் தவிர்த்தாலே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம். அந்த சோலாப்பூர் டு புனே மெயின் பைபாஸ்குள்ளே இதாங்க. எந்த அளவுக்கு டைம் எதுன்னு பார்த்துங்க. 2 days சுத்தமாக பிரச்சனை. டிரைவர் சொந்தங்கள்லாம் வரும் 10 பத்திரமாக இந்த பக்கம் அதெல்லாம் நம்ம மும்பை எக்ஸ்பிரஸ் ஹைவே ஏறி ஃபஸ்ட்டு டனல் அது குவைப்பாறை மலையை குறைந்து அதில் ரோடு போட்டு நம்ம வண்டியை எப்படி விட்டுருக்காங்க. இதில் மொத்தம் எத்தனை வகுப்பு அதை பாருங்கள்.